வணக்கம். மேசம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். மேசம் ராசியில் பிறந்தவங்க பொதுவாக மிகவும் நேர்மையான ஒரு மனிதர்களாக இருக்கக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பீங்க. நேர்மையான மனிதர்கள் தான் நம்ம கூட இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு மனிதர்களாகவும் நீங்கள் எப்பொழுதுமே பிறவியிலிருந்து இருப்பீங்க. உண்மையை நேராக பேசக்கூடிய இயல்பு கொண்ட ஒரு மனிதர்களாக விளங்குவீங்க. யார் தப்பு செஞ்சாலும் சரி, அது எவ்வளவு பெரிய நபர்களாக இருந்தாலும் சரி, உங்கள் உடன் பிறந்தவர்கள், உங்களுடைய பெற்றோர்கள் யாராக இருந்தாலும் ஒரு நிமிடம் கூட யோசிக்காம நீங்க பண்ணது தப்பு, இந்த மாதிரி தப்பு பண்ணாதீங்க அப்படின்னு உடனே நீங்க கூறி விடுவீங்க. அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு மனிதர்கள். இதனாலேயே உங்களை யாருக்கும் பிடிக்காமல் போய்விடும். யாரையும் ஏமாற்றுவது, துரோகம் செய்வது போன்ற விஷயங்கள் இவர்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. எப்பொழுதும் நல்லது மட்டுமே பண்ணணும், ஆனா ஜாலியா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நபராக நீங்கள் எப்பொழுதுமே இருப்பீங்க. ஆனால் உங்களுடைய வாழ்க்கை முழுவதும் உண்மையாக இருந்தவர்களுக்கு கூட சில காலங்களில் கிரகங்கள் மிகவும் கடுமையான ஒரு சோதனைகளை கொடுக்கும். அந்த மாதிரி தான் சில சோதனைகளையும் சில கஷ்டங்களையும் உங்களால் மறக்க முடியாத சில செயல்களையும் உங்களுடைய கிரகங்கள் உங்களுக்கு சோதனையாக கொடுத்து கொண்டு இருக்கிறது. ஆனால் நீங்கள் உங்க கூட பழகிய அனைத்து நபர்களுக்கும் உண்மையாக மட்டுமே இருந்திருப்பீங்க. பொய் அப்படிங்கிறது உங்களுடைய வாயிலிருந்து வந்திருக்கவே வந்திருக்காது. அப்படிப்பட்ட ஒரு நபராக விளங்குபவர்கள் தான் இந்த மேசம் ராசி அன்பர்கள். இது ஆண்களுக்கும் சரி, பெண்களுக்கும் சரி, அனைவருக்கும் பொருந்தும். அப்படிப்பட்ட ஒரு காலத்தை தான் இந்த மேசம் ராசி அன்பர்கள் கடந்த சில ஆண்டுகளாக அனுபவித்து கொண்டு வந்து கொண்டிருக்கீங்க. இந்த மேசம் ராசியில இதுவரை சந்தித்த கஷ்டங்கள் என்ன தெரியுமா? நான் கூறுகிறேன், அது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறத கவனமாக கேட்டு கமாண்ட் வயலாக தெரிவியுங்கள். மேசம் ராசி அன்பர்களே, உங்களுடைய வாழ்க்கையில கடந்த சில ஆண்டுகள் எப்படி தெரியுமா இருந்தது? அதை நினைத்து பார்க்கும் பொழுதே அவ்வளவு கசகசப்பான சில விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கும். ஒரு விஷயம் செய்ய முயற்சி செய்வீங்க. முயற்சி செய்றீங்க அப்படின்னா அது கடைசி நேரத்தில் உங்களுடைய கையை விட்டு போய்விடும். ஆனால் ஆரம்பத்தில் நன்றாக போவது போல உங்களுக்கு தோன்றும். அப்படி தோன்றினாலும் இறுதி நேரத்தில் ஏதாவது ஒரு சிக்கல்கள், ஏதாவது ஒரு தடைகள், ஏதாவது ஒரு மூணாவது மனிதர் யாராவது வந்து அவரின் மூலம் அந்த ஒரு விஷயமானது உங்களுடைய கையை விட்டு போய்விடும். இந்த மாதிரி நிறைய செயல்கள் உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கும். இது முயற்சிகள் மட்டும் கிடையாது. நீங்கள் ஏதாவது ஒரு தொழிலை நோக்கி போவீங்க, ஒரு வேலையை நோக்கி போவீங்க. இறுதி வரைக்கும் அதில் நல்ல ஒரு ரிசல்ட் ஆனது உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் இறுதி நேரத்தில் அந்த கடைசி அந்த ஒரு நிமிடம் உங்களுடைய வாழ்க்கை அப்படியே தலைகீழாக மாறிவிடும். இதனால நீங்க என்ன பண்ணுவதுன்னு தெரியாம முழித்து கொண்டிருப்பீங்க. அப்படிப்பட்ட ஒரு இடத்தில் தான் இந்த மேசம் ராசி அன்பர்கள் இப்பொழுது இருக்கீங்க. ஒரு வேலை ஆரம்பித்தீர்கள் என்றால் அதிலே ஏதாவது ஒரு தடைகள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். நம்பிய மனிதர்களே உங்களுக்கு எதிராக மாறிய அனுபவங்கள் கூட உங்களுக்கு நிச்சயமாக இருந்திருக்கும். இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில மறக்க முடியாத ஒன்றாக இருக்கும். நம்முடைய வாழ்க்கை போனா போகுது, ஆனா நம்ம நிறைய ஒரு 10 நபர்களாவது நமக்குன்னு சம்பாதிச்சு வைக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு மனிதர்களாக நீங்கள் எப்பொழுதுமே இருப்பீங்க. இதற்கு முக்கியமான காரணம் உங்களுடைய கிரகநிலைகள் சரியாக இல்லாமல் இருந்தது. உங்களுடைய கிரகநிலைகளால் தான் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. இதற்கு வேறு காரணமாக இருப்பது வேறு எவரும் கிடையாது. இந்த கிரகநிலைகள் எப்படி தெரியுமா உங்களை பாதித்தது? ஜோதிட ரீதியாக பார்க்கும் பொழுது மேசம் ராசிக்கு சில காலங்களாகவே, சில மாதங்களாகவே சனியின் தாக்கங்கள், ராகுவின் தாக்கங்கள், கேதுவின் தாக்கங்கள், இந்த 3 கிரகங்களின் தாக்கங்கள் மிகவும் அதிகமாகவே இருந்தது. இதனால் நீங்கள் எது செய்தாலும் அதில் பிரச்சனைகள் ஏற்படும். எங்கு சென்றாலும் அங்கு ஏதாவது ஒரு தடைகளானது ஏற்பட்டு கொண்டே இருக்கும். இந்த 3 கிரகங்கள் சேர்ந்து செயல்படும் பொழுது ஒரு மனிதனின் வாழ்க்கையில பல சோதனைகளானது வந்து செல்லும். அந்த ஒரு சோதனைகள் உங்களை அப்படியே நிறுத்தாது. அந்த ஒரு சோதனையில் உங்களை எந்த அளவுக்கு மனதில் பாதிப்பை ஏற்படுத்தணுமோ அந்த அளவுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி, ஏண்டா நம்ம இந்த ஒரு உலகத்தில் வாழ்கிறோம் என்ற அளவுக்கு உங்களை கொண்டு செல்லும். அப்படித்தான் உங்களுடைய வாழ்க்கையில இந்த ஒரு நிகழ்வானது இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில நடந்து கொண்டிருக்கிறது. இந்த சனி பகவான் ஏற்படுத்திய தாக்கங்கள் உங்களுக்கு எப்படி தெரியுமா இருந்தது? சனி பகவான் மேசம் ராசிக்கு பொறுமையை கற்றுக் கொடுக்க நினைப்பார். ஆனால் அவர் பொறுமையை கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னா அவ்வளவு தடைகளையும் அவ்வளவு பிரச்சனைகளையும் உங்கள் மீது வைப்பார். அந்த ஒரு பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் எப்படி வெளியே வாரீங்க, அந்த ஒரு பிரச்சனைகள் மூலம் நீங்க கற்றுக்கொண்டது என்ன? அந்த ஒரு பாடத்தை கற்பிப்பதற்காகத்தான் சனி பகவான் இந்த ஒரு செயல்களை செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் அந்த ஒரு பொறுமையை கற்றுக் கொடுக்கும்போது வாழ்க்கையில பல தடைகளை அவர் ஏற்படுத்துவார். அந்த ஒரு பல தடைகள் ஏற்படும் பொழுது உங்களுக்கு மனதே போய்விடும். ஏன்டா நம்ம வாழ்றோம், இதற்கு நமக்கு இந்த ஒரு வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள வந்துவிடும். அந்த அளவுக்கு சில பிரச்சனைகளை உங்களுடைய வாழ்க்கையில உருவாக்குவார். முக்கியமா நீங்கள் உயிருக்கு உயிராக நேசித்த ஒருவரை உங்களுடைய வாழ்க்கையை விட்டு பிரித்து விடுவார். நீங்கள் நினைத்த வேலை உங்களுக்கு தாமதமாகத்தான் கிடைக்கும். பணமானது கையில் நிலைக்காது. சில நேரங்களில் நெருங்கிய உறவுகள் கூட உங்களை புரிந்து கொள்ளாமல் போய்விடும். இது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டே இருக்கும். இதனால் இது எங்க போய் முடியும் அப்படின்னு தெரியாம நீங்க புலம்பிக் கொண்டிருப்பீங்க. அடுத்ததாக ராகு பகவான் ஏற்படுத்திய குழப்பங்கள் என்ன தெரியுமா? இந்த ராகு கிரகங்களின் வாழ்க்கையில அதிர்ச்சி மற்றும் குழப்பங்களை உருவாக்கக்கூடிய ஒரு கிரகங்களாக இருக்கும். இதனால் இந்த மேசம் ராசி அன்பர்களுக்கு தவறான மனிதர்களை நம்புதல்,
தவறான முடிவுகளை எடுக்க வைப்பது, திடீர் பிரச்சனைகளை உங்களுக்கு உருவாக்குவது, இந்த பல விஷயங்களை உங்களுடைய வாழ்க்கையில கொடுத்து கொண்டிருப்பது இந்த ராகு பகவான். அடுத்ததாக கேது. கேது எப்பொழுதுமே தனிமையை ஏற்படுத்தும். கேது கிரகம் வாழ்க்கையில தனிமையை அதிகமாக ஏற்படுத்தும். நம்முடைய வாழ்க்கையில எல்லாரும் இருந்து யாரும் இல்லாதது போல நம்முடைய மனநிலையானது ஏற்படுகிறது அப்படின்னா அது கேதுவின் தாக்கங்கள். இது மேசம் ராசிக்கு நிறைய இடங்களில் நிச்சயமாக நடந்திருக்கும். பல மேசம் ராசி நண்பர்கள் என்னை யாரும் புரிந்து கொள்ளவில்லை என்று உங்களுடைய மனதில் நீங்கள் நினைத்து கொண்டிருப்பீங்க. அதற்கு காரணமாக இருப்பது வேறு யாரும் கிடையாது, கேது பகவான் தான். சில நேரங்களில் நெருங்கிய நண்பர்களே உங்களை விட்டு சென்று இருப்பார்கள். இது உங்களை மிக பெரிய அளவில் பாதித்திருக்கும். இந்த மேசம் ராசியை பாதித்த நபர்கள் யார் தெரியுமா? இதுவரை மேசம் ராசி நண்பர்களுக்கு மிகப்பெரிய காயங்களை ஏற்படுத்தியிருக்கும். அவர்கள் நம்பிய ஒரு நண்பர்கள், நீங்கள் முழு நம்பிக்கையுடன் இருந்த ஒரே ஒரு நண்பர் ஒரு முக்கியமான நேரத்தில் உங்களை விட்டு விலகி இருக்கலாம். இல்லைன்னா அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு புதிய நபர் வந்தோடனையும் உங்களை அவங்க தூக்கி எறிஞ்சிட்டு உங்களை கண்டு கொள்ளாமல் இருப்பது, உங்களை வேண்டாம் என் கூட வராதுன்னு சொல்லாம சொல்லுவாங்க. ஆனா அது உங்களுக்கு சில நேரங்களில் சில இடங்களில் உங்களுக்கு நிச்சயமாக புரியப்படும். இரண்டாவது உங்களுடைய உறவினர்கள். உறவினர் ஒருவரால் பணம் அல்லது சொத்து விஷயத்தில் பிரச்சனையானது ஏற்படும். நீங்க நீண்ட நாட்களாக சேர்த்து வைத்து பார்த்து பராமரித்து கொண்டிருந்த சொத்தை விற்க போறீங்க அப்படின்னா உங்களுடைய உறவினர்களும் வந்து அதுல பிரச்சனை பண்ணி எனக்கு இதுல பங்கு இருக்கு அப்படின்னு நிச்சயமாக கேட்பாங்க. அது உங்களுடைய உடன் பிறந்தவர் உறவினர்களாக இருக்கலாம், உங்களுடைய அப்பா வழி உறவினர்களாக இருக்கலாம், அம்மா வழி உறவினர்களாக இருக்கலாம், யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் இந்த ஒரு பிரச்சனை நிச்சயமாக ஏற்படும். மூன்றாவதாக காதல் தொடர்பு. சில மேசம் ராசி அன்பர்களுக்கு காதல் வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு ஏமாற்றமானது ஏற்பட்டிருக்கும். உங்களுடைய முதல் காதல் எப்பொழுதுமே ஏமாற்றத்தில் மட்டுமே முடியும். இதற்கு ஆமாவா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். ஏன் இந்த எல்லா சோதனைகளும் உங்களுக்கு ஏற்பட்டது தெரியுமா? இந்த கேள்வி பலருக்கும் இருக்கும். நான் யாருக்கும் கேடு செய்யவில்லை, அப்போ ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு சோதனையானது ஏற்பட்டது? இதற்கு காரணம் ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுடைய மனதிற்குள் இருக்கும். இதற்கு காரணம் கிரகங்களின் பரிவர்த்தனம். இதனால் மட்டுமே இப்படிப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருந்தது. சில காலங்களில் கிரகங்கள் ஒரு மனிதரை சோதித்து அவரை இன்னும் வலிமையானவராக மாற்றுவதற்காக மட்டுமே இதையெல்லாம் செய்து கொண்டிருந்தது. நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறத கமாண்ட் வாயிலாக கூறுங்கள். இனிமேல் நடக்கப் போவதை நான் கூறுகிறேன். அதை தெரிந்து கொள்வதற்கு முன்பாக நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். எனவே வரக்கூடிய இந்த ஒரு நாளில் உங்களுடைய வாழ்க்கையில தொடங்கக்கூடிய புதிய காலங்களானது இருக்கும். நண்பர்களே, இந்த ஒரு நாளுக்கு பிறகு மேசம் ராசி வாழ்க்கையில் மெல்ல மெல்ல ஒரு மாற்றமானது வர ஆரம்பிக்கும். அது உடனே ஏற்படாது, மெல்ல மெல்ல பொறுமையாகத்தான் ஏற்படும். ஏன் உங்களுடைய வாழ்க்கையில் மட்டும் இப்படி கவலைகளும் கஷ்டங்களும் ஏற்படுகிறது அப்படின்னு ஒரு நாளாவது நீங்க யோசிச்சிருக்கீங்களா? அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில புதிய மாற்றங்கள் ஏற்படும். அதற்கு காரணமாக இருப்பது உங்களுடைய கிரகங்களின் அதிபதி செவ்வாய் கிரகம். செவ்வாய் கிரகம் உங்களுக்கு சாதகமான நிலையில் நகர ஆரம்பிக்கிறார். எனவே இந்த ஒரு நேரத்தில் வாரத்திற்கு ஒரு முறை செவ்வாய்க்கிழமை நாட்களில் முருகன் கோவிலுக்கு சென்று முருகனை வழிபடுங்கள். உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகாக மாறிவிடும். உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரு முழு தீர்வை முருகப்பெருமான் உங்களுக்கு நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். இந்த செவ்வாய் கிரகத்தின் சக்தி என்ன தெரியுமா? செவ்வாய் கிரகம் என்றாலே துணிவு, ஆற்றல், வெற்றி, இந்த மூன்றையும் குறிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். இந்த ஒரு கிரகம் நல்ல ஒரு நிலையில் இருந்தால் மேசம் ராசி நண்பர்கள் மிகவும் வேகமாகவே முன்னேறி விடுவீங்க. ஆனா இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு நடக்கப் போகின்ற மாற்றங்கள், உங்களுடைய வாழ்க்கையில சில முக்கியமான மாற்றங்கள் நடக்கும். இது மன நிம்மதி. நீண்ட நாட்களாக இருந்த மன அழுத்தங்கள் மெல்ல மெல்ல குறைய ஆரம்பித்து உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகாக மாறும். இரண்டாவதாக புதிய வாய்ப்புகளானது கிடைக்கும். வேலை, தொழில் இவற்றில் புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். இது உங்களுடைய வாழ்க்கையை இன்னும் அழகாக மாற்றும். நல்ல மனிதர்கள் உங்களுக்கு கிடைப்பார்கள். இதுவரை உங்களை விட்டு சென்றவர்களுக்கு பதிலாக புதிய நல்ல மனிதர்கள் உங்களை தேடி வருவார்கள். அதுவும் உங்களுடைய அதிபதி அனுப்பிய சில நபர்களாக அவர்கள் நிச்சயமாக இருப்பாங்க. புதிய நபர்களின் வருகை உங்களுக்கு எப்படி தெரியுமா இருக்கும்? உதவி செய்யக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். நல்ல ஆலோசனை உங்களுக்கு கொடுத்து உங்களுடைய வாழ்க்கையை இன்னும் முன்னேற்றக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். உங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நபராக இருப்பார்கள். இப்படி சில நல்ல நபர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வருவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். இந்த நபர்கள் உங்களுடைய வாழ்க்கையை மிகவும் நேர்மறையாக மாற்றி விடுவார்கள். உங்களுடைய வாழ்க்கையில தொடங்கக்கூடிய புதிய அத்தியாயங்கள் எப்படி தெரியுமா இருக்கும்? இந்த மேசம் ராசி அன்பர்களுக்கு இதுவரையிலும் நீங்கள் அனுபவித்த கஷ்டங்கள் உங்களை பலமாக மாற்றும். அந்த கஷ்டங்கள் அனைத்தும் உங்களுக்கு பழகிவிடும். இனிமேல் எந்த விதமான கஷ்டங்கள், வேதனைகள் வந்தாலும் அதுல அப்படியே நீங்க நின்று விட மாட்டீங்க. அதுல இருந்து வெளிவரக்கூடிய ஒரு சூழ்நிலையை நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள். இந்த ஒரு அனுபவம் காரணமாக இனி வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் உங்களுக்கு சரியாக உங்களால் பயன்படுத்த முடியும். எனவே இதுவே உங்களுடைய வாழ்க்கையை இன்னும் அழகாக மாற்றிடும்.
இந்த ஒரு நேரத்துல உங்களுடைய காலத்தை இன்னும் வலுப்படுத்த வேண்டுமா? ஜோதிட ரீதியாக ஒரு பரிகாரத்தை நீங்கள் செய்ய வேண்டும். அதுவும் உங்களுடைய அதிபதிக்கு நீங்கள் செய்ய வேண்டியும். இது உங்களுடைய வாழ்க்கையை இன்னும் அழகாக மாற்றும். செவ்வாய்க்கிழமை நாட்களில் முருகன் கோவிலுக்கு செல்லுங்கள். காலையிலோ மாலையிலோ சென்று கொள்ளுங்கள். சிவப்பு மலர்களை நீங்கள் அர்ப்பணிக்க வேண்டும். அது செவ்வரளியாக இருந்தால் மிகவும் நல்லது. ஓம் சரவண பவா என்று 27 முறைகள் நீங்கள் ஜபிக்கலாம். இது உங்களுடைய கிரக சக்தியை இன்னும் அதிகரித்துவிடும். எனவே இதனை மட்டும் நீங்கள் செவ்வாய்க்கிழமை நாட்களில் செய்யுங்கள். உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகாக மாறும். மேசம் ராசி அன்பர்களில் ஒரு விஷயத்தை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். வாழ்க்கையில் கஷ்டங்கள் வந்தது உங்களை உடைப்பதற்காக கிடையாது, உங்களை உயர்த்துவதற்காகத்தான். எனவே இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் மெல்ல மெல்ல நல்ல நல்ல மாற்றங்கள் நிச்சயமாக தொடங்க ஆரம்பிக்கும். நீங்கள் பொறுமையாக இருந்தால் அந்த மாற்றம் மிகப்பெரிய ஒரு வெற்றியாக நிச்சயமாக ஏற்படும். எனவே இந்த ஒரு மாற்றத்தை நீங்கள் கடைபிடிங்கள். பொறுமையாக இருங்கள். உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகாக மாறிவிடும். இதில் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் வேலாக கேளுங்கள். அதற்கும் நான் உங்களுக்கு பதிலளிக்கிறேன். நல்லதே நினையுங்கள், நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.